ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்கார் இல்லையா, அவர் வந்துக்கிட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த கௌதம் வந்து சரியான நேரம் வந்ததுனால அந்த எஸ்எஸ்கே விட்டு வைக்கக்கூடாது, அவனை இன்றைக்கே போட்டு தள்ளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் கொந்தளிச்சுங்கிறாங்க. இதில் இந்த இலக்கியா வேற வேணும்னே ஏற்றி ஏற்றி விடுறது. நான் எப்படியும் நம்ம வாட்ச்மேன் கிட்ட சொல்லி அந்த பார்ட்டியை நிற்க வச்சுட்டேன், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, எப்படி ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இலக்கியா நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் காமெடி பண்ணுவீங்களா, கடுப்பு ஏற்றுற மாதிரி காமெடி பண்ணாங்கன்னு எத்தனை வாட்டி சொல்கிறது. காமெடி பண்ணுறன்ற பேரில் எல்லாரையும் உட்காந்து கடுப்பு வச்சுன்னுக்குறாங்க. சரி, அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம மாஸ் ஹீரோ இருக்கார் இல்லையா கௌதம், அவர் இருந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்போது ஆனால் அவருக்கே கோபம் வந்து பிபியில் இருக்குது. அதனால் அந்த எஸ்எஸ்கே கொல்லாமல் மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாரும் தாவி பிடிக்க இலக்கிய வந்துக்கிட்டு என் பேச்சு கேட்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காமெடி மேலே காமெடியாக பண்ணிங்கிறாங்க. என்னத்துக்கு தான் இந்த இலக்கியாவை காமெடி பீஸாக போட்டாங்களுக்கு தெரியல. அவங்க பேசினாலும் காமெடியாக இருக்குது, அவங்க பண்ணுறதும் காமெடியாக இருக்குது, ஒரு சிலருக்கு எரிச்சலாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது, அவங்க ஹீரோயின் வச்சு அவங்கள எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணுறது, தலையெழுத்துன்னு பார்த்தது அவன் சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்குறது என் மைண்ட் வைஸ் எனக்கு நல்லா கேட்குது. ஆனால் என்ன பண்ணுறது, சீரியலாக நம்ம பார்த்து தானே ஆகணும். ஏன்னா அது நம்மளுடைய ஃபேவரட் சீரியலாக போயிட்டுருக்கு இல்லையா, எல்லா சீரியலுமே அதில் இதுவும் ஒன்று. அதனால் பார்த்து தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் பார்த்துட்ருக்காங்க. அப்புறமா இந்த இலக்கியா சொன்னதை கேட்டு அவர் அமைதியாக தூங்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து இலக்கியா வந்து என்னவோ ஒரு இதுவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண் முழிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் கௌதமை காணும். ஐயோ கௌதம் என்னாச்சு தெரியலையே, ஐயோ கௌதம் எங்கே போனாரோ, ஐயோ அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் தெரிஞ்சிட்ருக்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கௌதம் எங்கே போனாலும் தெரியாமல் அப்படியே பதைச்சி போய் நின்றுட்டுருக்காங்க இந்த இலக்கியா. அப்புறமா இந்த பக்கமோ அந்த பக்கம் போய் பார்க்குறாங்க. இருட்டு நேரம் வேற. அப்புறம் கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க. கடவுளே என்ன ஆச்சுன்னு தெரியலையே, கௌதம்க்கு என்ன இவ்வளோ கோவம் வருது, எனக்கு ஒன்றும் புரியல, என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலையும் குடுன்னு எஸ்எஸ்கேவோட வீட்டை தேடி போகிறாங்க. அங்கே சொன்ன மாதிரி கௌதம் போய் அந்த எஸ்எஸ்கேவை உண்டு இல்லைன்னு பண்ணிடுன்ட்டு அவனை கழுத்தை பிடிச்சி கரன்னு நிறுத்தினுக்கிறாங்க. அதை பார்த்து இலக்கியாவும் சரி அந்த காத்தியும் சரி எங்கேருந்து வந்தாங்களோ தெரியல, குடுன்னு ஓடி வந்து ஐயோ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதற. அதுக்கப்புறம் இந்த தாட்சியந்துக்கு என் வீட்டுக்குள்ளே வந்து என் புருஷங்கள் தேட பிடிக்கிறேன், உன்னை என்ன பண்ணுறான் பாடுறா டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் கத்த இழுத்து பொலின்னு ஒன்று விட்டாமல் பாருங்க இந்த தாட்சியானியம். அதுக்கப்புறம் காது கொயின்னு போய் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த எஸ்எஸ்கே வந்துக்கிட்டு எம்எல்ஏ கை வைக்கிற, உனக்கு இருக்குடா கோர்ட்டில் ஏறிங் வரட்டும், அப்போ இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் சரியான கச்சேரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. நீ அதுவே உயிரோட இருந்தால் தானே போய் நீ அங்கே சீனா போடுவேன், அதுக்குள்ளே நீ செத்து போயிட்டீங்கன்னா எப்படி நீ அங்கே போய் சாட்சி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை கர நெருக்கி ஆரம்பிச்சு ஒன்றும் விடவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லாரும் காப்பாற்றி விட்டுறாங்க அந்த எஸ்எஸ்கே. அதுக்கப்புறம் எஸ்எஸ்கேவை பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூமில் அரைச்சி வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையை வெளியே போயிடுக்க கௌதம், நீ இதோட ரொம்பவே ஓவராக பண்ணிகிட்ருக்க, நாங்களும் வந்து பாவம்னு சொல்லிட்டு விட்டுட்ருக்கோம், இந்த மாதிரி பெரிய மனுஷனை வந்து பண்ணுறதெல்லாம் தப்பு, இந்த மாதிரியே பண்ணிட்டு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில் உருப்படவே மாட்டேன், இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலை வந்து நீயா தேடிக்கிட்டது, அதை வந்து நீ மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒழுங்கு மரியாதையாக இனிமேல் உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு எங்களை அடிக்கிறது உதைக்கிறது இந்த மாதிரிலாம் வச்சுட்டு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் காலம் முழுக்க ஜெயிலுக்கு களி தான் தின்னணும், அதனால் ஒழுங்கு நாங்கள் சொல்கிறத கீழே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டி விட்றாங்க. உடனே இன்னும் மிரட்டல் விட்டுருக்கான், நான் பயப்பட மாட்டேன் சரியா, இந்த மாதிரி என்னை மிரட்டல் வேலை வச்சுக்கினேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் தோலை ஊற்றி தொங்க விட்டு உப்பு காரணம் போட்டுருவேன், ஒழுங்கு முறையில் நான் சொல்கிறத நீ கேளு, நாளைக்கு காலையிலுக்குள்ளே என் தம்பிக்கிட்ட ஏமாத்துற மொத்த சொத்தையும் அவங்ககிட்ட வந்து நான் பேசி இன்னும் ஒரு பார்ட்னராக இல்லை சேர்த்துக்க சொல்லணும், இல்லைனாலும் எங்களை அந்த வீட்டுக்குள்ளேயாச்சும் சேர்த்துக்க சொல்லணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க உன்னை என்ன பண்ணணும்னு தெரியாது, எங்களை வந்து இந்த மாதிரியே சீண்டிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் நடந்துக்கிற முறையே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல. உடனே எங்கள் வீட்டில் வந்து என்ன நடக்குதுன்னா இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு கார்த்திக்கு ஐஸ் வச்சுங்கிறான். கார்த்தி என் பேர்லேயே இருக்கட்டும், கார்த்தி சொத்து பத்திரம் எல்லாத்தையும் என் பேர்லேருந்து மாற்றிடாத, அதுக்கப்புறம் நான் வந்து என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது, என்னுடைய ஆசை லட்சியம் எல்லாமே இந்த வீட்டுக்கு நான் மகாராணியாக இருக்கணுன்றது தான், அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி நேரத்தில் நீ என் பேரை வைக்காமல் வேறு யார் பேரை வச்சுன்னா என்னால் தாங்க முடியாது கார்த்தி அப்படின்னு சொல்ல. என்னடி சொல்கிற, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் பேரை விட்டு உன் பேரை வைப்பேன்னு நினைப்பேன், அதுவும் நான் என் அண்ணன் பேரையே மாத்திர ஐடியாவில் இல்லைன்னு இருக்கேன், நீ நடந்து எனக்கு சரகை ஊற்றி கொடுத்து உன் பேரை வைக்கணும்னு சொல்கிறேன், அடி வையாளா அப்படின்னு சொல்லிட்டு காது பொயின்ற அளவுக்கு அவள் காதை கிளியை அடிச்சு போட்டு அதுக்கப்புறமா ஹாலில் வந்து உட்காந்தா இங்கே பைரவி நசன்னுக்கிறா. கார்த்தி அந்த அஞ்சலி சொல்கிற பேச்செல்லாம் கேட்காதரா, என் பேரை வச்சுன்னா தான் அப்படியே மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல.
என்னால் இவங்க 2 தொல்லையும் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வச்சுக்கின்னு வெளியே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சு நின்றுக்கிறான். அதுக்கு பேசாமல் நம்ம அண்ணன் பேரே இருக்கட்டும், நம்ம அண்ணன் வந்து என்னதான் இருந்தாலும் நமக்காக நல்லதுனாலும் நினச்சிட்டு தான் இருக்கான். ஆனால் நம்ம தான் அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டும் போல். அவன் இங்கே இல்லைன்னாலும் அவன் இருக்கிற குறைய வந்து தீக்காத மாதிரி அவன் பேர் இந்த கம்பெனிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாதிரி இப்போ அவன் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.